டாஸ்மாகை படிப்படியாக குறைப்போம்னு சொன்னாங்க. இப்ப படிப்படியாக டாஸ்மாகோட எண்ணிக்கையை கூட்டிட்டு இருக்கிறான். ஆனால் திட்டம் போடுகிறார்கள். எதற்காக திட்டம் போடுகிறான்னு சொன்னால், இந்த பொங்கலுக்கு எத்தனை கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் விற்கணும், அல்லது அடுத்த தீபாவளிக்கு எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு விற்கணும். போன தீபாவளிக்கு 500 கோடி ரூபாய்க்கு விற்றால் இப்பொழுது 800 கோடி ரூபாய்க்கு விற்கணும். இல்லைன்னா அதிகாரிகள்லாம் சஸ்பெண்ட். இந்த மாதிரி தான் திட்டம் போடுகிறார்கள் தவிர மக்களுக்காக எந்த மாதிரி திட்டம் போடல. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி. இந்த வீடியோவில் பார்த்துருக்க மின் கட்டண உயர்வு. நம்ம இப்போ கோபி காளிதாச பேச விட்டா இப்போ ஒரு மணி நேரம் பேசுவார். அவருக்கு டைம் கொடுக்கல. வேண்டாம்ல, அந்த பழனிசாமி போன்றவர்கள் இங்க எல்லோருமே மேடையில் இன்னும் பேசக்கூடிய ரொம்ப இருந்தால் கூட காலத்தின் அருமையில் அமைந்திருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்த உடனே சொத்து வரியை கூட்ட மாட்டோம் என்று சொன்னார்கள். மின் வட்டண வரியை கூட்ட மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் அன்னைக்கு சொன்ன போராட்டம் நடத்தினாங்க. மின்சார கட்டண பில்ல பார்த்தாலே சாக்கு அடிக்கிறது, தொட்டாலே சாக்கு அடிக்கிறது அப்படின்றாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த பில்ல பார்த்தாலே நமக்கு சாக்கு அடிக்கும். முந்தி தொட்டாதான் சாக்கு அடிக்க அவங்க போராட்டம் நடத்தினாங்க. ஆனா இன்னைக்கு தொட்டாலே சாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி இன்னைக்கு தமிழகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. பவானி சமுக்காவளம் 10 வருடங்களுக்கு முன்னால் 100 பேர் இருக்கிறார்கள் சொன்னால் இன்றைக்கு 13 பேர் தான் இருக்கிறார்கள். ஆக ஜவுளி இன்றைக்கு ஈரோடு மாவட்டம் ஜவுளிக்கு பெயர் போன மாவட்டம். பவானி சமுக்காளம் உலகத்திலே மிகச்சிறந்த சமுக்காளம். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புவிசார் குறியீடு வாங்கி கொடுத்தார்கள். ஆனால் நெய்கிற நெசவாளர்களுக்கு இந்த அரசாங்கத்தால் கூலி உயர்வு கொடுக்க முடியவில்லை. சோமனூர், அன்னூர், திருப்பூர், திருநெல்வேலி மாவட்டம் சங்கரங்கோயில் பகுதியில் நெசவாளர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அதிலும் குறிப்பாக விசைத்தறி நெசவாளர்கள் மிக மிக கஷ்டப்படுகிறார்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்க, அங்க கழிவு நீர் சாக்கடை எப்படியெல்லாம் போகிறது என்று. 2023ஆம் ஆண்டு ஒரு அறிவிப்பு, இந்தியாவிலே ஈரோடு மாவட்டத்தில் தான் அதிகமான சாயப்பட்டறை கழிவுகள் எல்லாம் போகிறது என்று. காலிங்கராயன் கால்வாய் உங்களுக்கு தெரியும். காலிங்கராயன் கால்வாயில் மட்டும் தினசரி 5.5 மில்லியன் அளவுக்கு கழிவு அங்கே போய் சேர்கிறது. அதாவது 55 லிட்டர் கழிவு நமது காலிங்கராயனிலே போய் சேர்கிறது. இது மக்களுக்கு புற்றுநோய் மற்றும் தேவையில்லாத நோய்கள் எல்லாம் இன்னைக்கு புதியதாக வருகிறது என்று சொன்னால் அது கழிவு பிரச்சனை மட்டும்தான். ஒரு காலத்தில் மஞ்சள் நகரம் என்று சொன்னால் அது ஈரோடு மாவட்டம். இப்பொழுது அது புற்றுநோய் நகரமாக மாறி இருக்கிறது. அவ்வளவு மோசமான இன்னைக்கு ஒரு சூழ்ந்திருக்கிறது. அம்மாபாளையத்தில் ஆற்றில் ஒரு உயர்மட்ட பாலம் கட்டுவோம் என்று தேர்தல் வாக்குறுதி சொன்னார்கள். இதுவரையிலும் அவர்கள் செய்யவில்லை. 2026 ஆகஸ்ட் மாதம் செல்லம்பட்டி ஒரு பள்ளிக்கூடத்திற்கு 1.5 கோடி ரூபாய் கட்டினார் முதலமைச்சர். பள்ளிக்கூடமே இடிந்து போச்சு. ஆக இன்னைக்கு ஒரு சுவர் இடிந்து எங்களுடைய மாவட்டத்தில் ஒரு சிறுவன் இறந்து போனான். இன்னொரு சாப்டர் மேல்நிலைப் பள்ளியில் 3 பேர் இறந்து போனார்கள். கழிவறை கட்டிடம் இடிந்துவிட. ஆனால் கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு, கம்பன் சிறந்த தமிழ்நாடு என்று இன்னைக்கு அவர்கள் மார்தட்டி பொய்யான தகவல்களை பரப்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏப்ரல் 22ஆம் தேதி ஒரு மருத்துவ அதிகாரி தொடர்ந்து பாலியல் செய்து கொண்டிருக்கிறார். இதே மாவட்டத்தில் ஏப்ரல் 22ஆம் தேதி ஒரு மெடிக்கல் ஆபீசர், அவருடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை. அதே மாதிரி அதே மாதத்தில் ஒரு காவல்துறை ஆய்வாளர், கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர், ஒரு பெண் காவலரை, ஆக 2 பேரும் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை கிடைச்சிருக்கிறார்கள். இப்படி காவல்துறையே வேலியே பெயரை மொய்ந்தார் போல ஒரு காவல்துறை அதிகாரிகளே இந்த மாதிரி பண்ணால் அது நாடு எங்கு போய் முடியும்? ஆனால் அது காரணம் முதலமைச்சர் நமது மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை கையிலே வைத்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில்லை. பாலியல் வன்கொடுமைகள் எங்கு பார்த்தாலும், பள்ளிக்கூட வாசலில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதைப் பொருட்கள், பெத்தமைடின் போன்ற போதைப் பொருட்கள். அந்த போதையை போட்டுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு தூண்டுகிறது. இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி நம்ம தமிழகத்திலே நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. ஒரு டிஜிபி கூட அவர்களால் போட முடியவில்லை. அண்ணன் இபிஎஸ் அவர்கள் 4 ஆண்டு காலம் அற்புதமான ஆட்சி செய்தார்கள். ஒரு மருத்துவ கல்லூரி கூட இந்த 5 ஆண்டு காலத்தில் வர முடியவில்லை.
அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார்கள். கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், பெற்று தந்தது அண்ணன் இபிஎஸ் அவர்கள். அவருடைய காலத்தில் போடப்பட்டதுதான் சாலைகளும் மேம்பாலங்களும். மத்திய அரசிடமிருந்து 40,000 கோடி ரூபாய் பெற்று தந்தார். மக்களுக்கு நன்மை இருந்தது. ஆனால் எந்த நன்மையும் இல்லை. ஆனால் விவசாயிகளுக்கு இயந்திர உற்பத்தி தொழிற்சாலை இதே பகுதியில் கொண்டு வருவோம் என்று அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தார்கள். ஆக தேர்தல் அறிக்கை, ஏகப்பட்ட தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி கூட இன்னைக்கு திமுக தேர்தல் அறிக்கையுடைய தயாரிப்பிலே அவர்கள் தலைவராக இருக்கிறார். அவரே இப்பொழுது என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இனிமேல் எங்களால் எந்த கவர்ச்சி திட்டங்களும் கொண்டு வர முடியாது, எல்லா திட்டங்களையும் போனதோட பேசி முடித்து விட்டோம், புதிதாக பேசுவதற்கு ஒன்று இல்லை என்பதை சொல்லியிருக்கிறார். இங்கே பொது கழிவு சுத்திகரிப்பு நிலையம் சிஇடிபி கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் எதுவுமே இந்த பகுதியை கொண்டு வரவில்லை. வனவிலங்கு பாதிப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காப்பீடு செய்வோம், விவசாய பயிர்களை பாதுகாப்போம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் ஒன்று செய்யவில்லை. இந்த பகுதியில் ஒரு தோல் பூங்கா கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள், செய்யவில்லை. ஜவுளித்துறையை மேம்படுத்த ஜவுளி ஆணையம் அமைப்போம் என்று சொன்னார்கள், செய்யவில்லை. நெசவாளர்களுக்கு 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயை கூட்டி கொடுப்போம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் செய்யவில்லை. நெசவாளருக்கு வாங்குற கடன் வட்டி 12% 8% குறைப்போம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் செய்யவில்லை. இந்த பகுதியிலே விவசாயம் அதிகமாக இருக்கிறது, வாழை தென்னை அதிகமாக இருக்கிறது. வாழை பழம் வாழை மரங்களுக்கு ஆதரவு விலை பெற்றுத் தருவோம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் தரவில்லை. தென்னை மரத்தில் தேங்காயை வைத்து தேங்காய் எண்ணெய் தயாரித்து எல்லா ரேஷன் கடையிலும் தருவோம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் அவர்கள் தந்த வரலாறு இல்லை. இனி எப்பொழுது வர செய்வதற்கான வாய்ப்புகளும் இல்லை. நமது கருப்பண்ணன் சொன்னதை போல இன்னும் நாட்கள் எண்ணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. கவுந்தப்பாடி நாட்டு சர்க்கரைக்கு ஆதரவுகளை தருவோம் என்று சொன்னார்கள், புவியுறு குறியீடு தருவோம் என்று சொன்னார்கள், இதுவரையும் தரவில்லை. அண்ணன் கொங்கு ஈஸ்வரன் அவர்களும் சேர்ந்து சொன்னார்கள் பவானி சமகாலத்திற்கு. ஆனால் இவர்கள் சொல்லாதையெல்லாம் மத்திய அரசு செய்திருக்கிறது, மோடி அரசு செய்திருக்கிறது. பவானி சமகாலத்திற்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு பெற்று தந்திருக்கிறது. 2019 மஞ்சளுக்கு புவிசார் குறியீடு வாங்கி தந்தது மோடிஜி அவர்கள். நம் தேசிய மஞ்சள் வாரியம் அமைத்து கொடுத்திருக்கிறோம். 1 லட்சத்திற்கு மேலாக 1,04,000 பேருக்கு விவசாயிகளுக்கு ஆண்டு ஒன்றிற்கு 6,000 வீதம் 294 கோடி ரூபாய் இந்த மாவட்டத்தில் மட்டும் கொடுத்திருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் 1,04,000 பேருக்கு ஆண்டு ஒன்றிற்கு 6,000 ரூபாய் வீதம் 294 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம். நெல்லு மக்காச்சோளம் நிலக்கடலைக்கு குறைந்தபட்ச ஆதரவில்லை ஒரு குவிண்டாலுக்கு 60% உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். எள்ளுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 4,600 ரூபாய் உயர்த்தி கொடுத்திருக்கிறது ஆதரவு விலை. கொப்பரை தேங்காய்க்கு 106% உயர்த்தி கொடுத்திருக்கிறோம் மத்திய அரசு, மோடி அவருடைய அரசு. பந்து கொப்பரைக்கு 113% உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். 2000 பேருக்கு பயிர் பாதுகாப்பு செய்து கொடுத்திருக்கிறோம். 2000 பேருக்கு இன்சூரன்ஸ் பாதுகாப்பு அளித்திருக்கிறோம். கோழி பண்ணை திட்டத்தை ஏற்றுமதி செய்வதற்கு தமிழ்நாட்டில் 10 மண்டலங்கள் எடுக்கப்பட்டு அதில் ஈரோடு மண்டலத்தை ஒரு மண்டலமாக தேர்வு செய்திருக்கிறது மோடியுடைய அரசு என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நெசவாளருக்கு நீங்க பேங்க்ல போய் கடன் வாங்கினா 6% வட்டி மத்திய அரசு கொடுக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் எதுவுமே செய்யல அப்படிங்கிறார். இவ்வளவு நமது மாவட்டத்தில் செய்து கொடுத்திருக்கிறோம். 54 திட்டங்கள். ஸ்மார்ட் சிட்டி 1300 கோடி ரூபாய்க்கு இப்பொழுது எஸ்டிமேட் போடப்படுகிறது. ரயில்வே மேம்பாட்டிற்கு ஏற்கனவே நிறைய திட்டங்களை தந்திருக்கிறது. தமிழகத்திற்கு மட்டும் 12 வந்தே பாரத் ரயில்கள். தூத்துக்குடி விமான நிலையம் 350 கோடி, திருச்சி விமான நிலையம் 650 கோடி கொடுத்தது மத்திய அரசு, செஞ்சு கொடுத்தது மத்திய அரசு. மத்திய அரசு எந்த திட்டங்கள் சொன்னாலும் அதில் 60% மத்திய அரசு, 40% மாநில அரசு. ஈரோடு டு பழனி ரயில் பாதை 50 கோடி, ஈரோடு கரூர் திருச்சி 145 கோடி ரூபாய். சாலைகள் 128 கிலோமீட்டர் 160 கோடி ரூபாய் செலவில் ஈரோடு மாவட்டத்திற்கு மட்டும் மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. பிரைமரியுடைய கிராம சாலைகள் திட்டம் இது அனைத்தையும் கொடுத்திருக்கிறது.
எதுவுமே செய்யவில்லை, எதுவுமே செய்யவில்லை. எல்லாமே சொல்றதெல்லாம் பொய், அவ்வளவும் பொய். இன்றைக்கு என்ன ஒரு போராட்டம் நடத்துகிறார்கள் திமுகவினர்கள். அதாவது 100 நாள் வேலை திட்டம் முடங்கிவிட்டது, நிறுத்திவிட்டார்கள் என்று போராட்டம் நடத்துகிறார்கள். எந்த திட்டத்தையும் அவர்கள் நிறுத்தவில்லை. ஏன் நிறுத்தினார்கள் சொன்னார். இதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் நஞ்சை கோவிலே ஒரு ஊர் கிராமம், உங்க ஊர்ல ஒரு உதாரணம் சொல்றேன். நஞ்சை கோவில மட்டும் ஊழல் நடந்திருக்கு. ஆனால் இதுவரையிலும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஊழல் நடந்திருக்கிறது என்று சொல்லி கிட்டத்தட்ட 1700 பேர் வழக்கு போட்டிருக்கிறாங்க. 1700 பேர். அதனால தான் மத்திய அரசு திட்டத்தை நிறுத்தி அதை இப்பொழுது புதுப்பித்து அறிவித்திருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக மாற்றி தருவோம்னு முதலமைச்சர் ஆகிறதுக்கு முந்தைய மதிப்புக்குரிய ஸ்டாலின் சொன்னார்கள். ஆனால் இதுவரை செய்யவில்லை. ஆனால் சொல்லாததை செய்திருக்கிறது மோடியுடைய அரசு. 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக இன்றைக்கு உயர்த்தி கொடுத்து வாரந்தோறும் வாங்கிக் கொள்ளலாம். முந்தினா திமுக என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு பேரெல்லாம் எழுதிட்டு பணத்தை அவங்களே எடுத்துக்கிடுவாங்க. இப்போ பயோமெட்ரிக் சிஸ்டம், அந்த திட்டத்தை யாரும் எடுக்க முடியாது. பயோமெட்ரிக் சிஸ்டம் வாரந்தோறும் அவர்கள் வீட்டுக்கு போய்விடும். இன்னும் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய கவலை இருந்தது தமிழகத்தில். இந்த 100 நாள் வேலை திட்டத்தினால எல்லாரும் வேலைக்கு இங்க போயிடுறாங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்கு போனாலும் அறுவடை நாட்களிலும் நடவு நாட்களிலும் அவர்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கவில்லை. அதனால என்ன பண்றாங்கன்னா 120 நாளும் வேலை கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் அறுவடை நாட்களிலும் நடவு நாட்களிலும் அவர்களுக்கு வேலை கிடையாது. ஆனால் 125 நாள் வேலை உறுதி என்பதை மட்டும் சொல்லிருக்கிறார். அது மட்டும் அவங்களுக்கு பதிவு பண்ணி 15 நாளைக்குள்ள போனாலும் சார்கிட்ட பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி, என்ன கோவி காளிதாசன் அந்த சார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த சார் இப்படி. ஆனால் இப்பொழுது என்னன்னா, வாக்காளர் சேர்ப்பதும் நீக்குவதற்கான சார். அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் 95 லட்சம் பேர் இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்கிறார்கள். குளத்தூர் தொகுதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தொகுதியில் 1 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 1 லட்சம் பேர். என்னுடைய திருநெல்வேலி தொகுதியில் 40,000 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன காரணம் சொன்னா, 2002ஆம் ஆண்டு யாரெல்லாம் இறந்து போனார்களோ, 2002ஆம் ஆண்டு யாரெல்லாம் இறந்து போனார்களோ இதுவரையில் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். குளத்தூர் தொகுதியில் உயிரோடு இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் எல்லா தொகுதியிலும் உயிரோடு இருக்கிறாங்க. ஆனா இதே மாதிரி தான் பீகார்ல கண்டுபிடிச்சு தேர்தல் நடத்தினாங்க. 65 லட்சம் வாக்காளர்கள் அங்கே நீக்கப்பட்டார்கள். தேர்தல் வந்தது. 243 தொகுதிகளில் 202 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. இப்பொழுது இங்கே தேர்தல் வருகிறது. அங்க நீக்கப்பட்டது 65 லட்சம் பேர், இங்கு 95 லட்சம் பேர். 234 தொகுதிகளில் 205 தொகுதிகளுக்கு மேலாக இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வருவார். நிறைய பேர் சொல்கிறார்கள், எதற்காக இந்த கூட்டணி? ஸ்டாலினே சொல்றாரு, ஏன் நீங்க பிஜேபியோட சேர்ந்தீங்க? நீங்க மட்டும் 99ஆம் ஆண்டு பிஜேபியில் சேர்ந்து 5 வருடம் 8 அமைச்சர்கள் கோடி கோடியாக கொள்ளையடித்தீர்களே, அப்பொழுது பிஜேபி உங்களுக்கு என்ன இனிக்கவா செஞ்சது? இப்பொழுது கசக்கிறது. அண்ணன் இபிஎஸ் பார்த்து கேட்கிறார், நீங்கள் கூட்டணி சேர்ந்து விட்டீர்கள். இந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி தெரியுமா? இது மக்களுக்கான கூட்டணி, மக்கள் நலனுக்கான கூட்டணி, மக்களை பற்றி சிந்திக்கிற கூட்டணி, மக்களை பற்றி நேசிக்கிற தலைவர்கள் இருக்க கூட்டணி. பாரதிய ஜனதா கட்சி, ஷாம் பிரசாத் முகர்ஜி போன்றவர்கள் தேசத்திற்காக உழைத்தவர்கள் உருவாக்கிய ஜனசங்கம், அதனுடைய வடிவாகத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித்தில் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அற்புதமான இயக்கம். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் வாழ்கின்ற மாபெரும் தலைவன் புரட்சித்தில் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம், தூய்மையான இயக்கம், லஞ்ச லாவண்ய ஊழலற்ற அரசாங்கம். இன்றைக்கு மத்தியிலே இத்தனை அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அமித்ஷா இருக்கிறார்கள். யார் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? ஆனால் இங்கே திமுகவில் 17 அமைச்சர்கள் மீது இடி வழக்கு இருக்கிறது. இடி விசாரணை செய்து ஒழுங்காக நீதி நடைபெற்றால் என்னாகும் தெரியாது. திமுக துண்டு துண்டாக உடைந்து போகும். பத்திரிகையாளர்கள் கேட்க, மணி அடிக்குது, இப்போ மணி அடிக்குது. அவங்க உண்மையிலே இறைவன் இருக்கத்தான் செய்கிறான். கூடுதுறையில் உள்ள சங்கமேஸ்வரர் நிச்சயமாக எல்லாமே ஒரு நல்ல காரியத்துக்கு பண்ணி விடுவார் நான் நினைக்கிறேன். இவ்வளவு ஒரு மோசமான
பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 60% கூடியிருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றம் 15% கூடியிருக்கிறது. எங்களுடைய KS ராதாகிருஷ்ணன் இங்க இருக்கிறார். வண்டியில் வரும்போது அண்ணன் MLA சேலஞ்சர் துறையும் அவர்களும் பேசிக்கிட்டு வந்தாங்க. இந்த புள்ளி விவரங்களை எடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஆள் 2 பேரும். புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தா வந்துகிட்டே இருக்கு. இந்த ஆட்சியில் ஒரு DGP கூட போட முடியவில்லை. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. கஞ்சா, போதைப் பொருட்கள், எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக். இன்னும் சொல்லப்போன ஒரு உண்மையான விஷயம், இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் இந்த டாஸ்மாக் சாராயத்தை யாராவது குடிச்சா நிறைய பேர் குழந்தையே பிறக்காது, கல்யாணம் பண்ண முடியாம கூட போயிடுவாங்க. அவ்வளவு ஒரு மோசமான சரக்கு இந்த டாஸ்மாக். இதையெல்லாம் இன்னைக்கு குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் எங்களுக்கு இந்த மதுக்கடைகளை பொறுத்த மட்டும் எந்த விதமான பிரச்சனை, அதாவது கள்ளு குடித்தால் கூட நல்லது உடம்புக்கு. பத்திரிகைகளை விட எல்லாம் எழுதுவாங்க, நயனாராயணன் கள்ள குடி சொன்னாலும் கூட எழுதிடுவாங்க. ஏன்னா பனை மரத்தில் உள்ளது எல்லாம் இயற்கையானது, நமது தென்னீர் தென்னை மரத்தில் உள்ளது. ஆனால் எவ்வளவு மோசமான சரக்கு இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதிலும் ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் சொல்லியே தீர வேண்டும். பூரணச்சந்திரன், திருப்பரங்குன்றத்திலே ஒரு பூரணச்சந்திரன் அமாவாசை தினத்தன்று தன்னுடைய உடலில் பெட்ரோலை ஊற்றி கொண்டு தன்னுடைய உடலை மாய்த்து கொண்டான். என்ன காரணம் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்படுகிறது. அந்த பூரணச்சந்திரன் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுகிறோமே, நம்ம திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை என்று மனம் அழுந்தி உலகிலிருந்து தன்னுடைய உடலில் பெட்ரோல் விட்டு தீவித்து கொளுத்தி விட்டார். எந்த இடத்துல தெரியுமா? திருப்பரங்குன்றத்தில் கோயில் கிட்ட போனா புனிதம் கெட்டுவிடும் எண்ணி பெரியார், கடவுள் மறுப்பு கொள்கிற பெரியார் சிலைக்கு முன்னாலே போய் பண்ணான். இந்த நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. அன்னைக்கு நீதிபதி சாமிநாதன் அவர்கள் அந்த தீர்ப்பிலே ஒரு கமிஷனர் 10 பேர் போய் தீபம் ஏற்றினால் போதும் என்று சொன்னார். 10 பேர் போய் ஏற்றிருந்தால் ஒரு பிரச்சனை வந்திருக்காது. யாரும் அதை கேட்டிருக்கவும் மாட்டோம். பூரணச்சந்திரன் இறந்திருக்கவும் மாட்டான். ஆனா அதையெல்லாம் விடுத்துட்டு திருநெல்வேலி போய் கிறிஸ்துமஸ் விழா, மதசார்பின்மை அப்படின்னு சொல்றார். எது மதசார்பின்மை? நான் ஏற்கனவே நேற்று பேசினேன். நான் ஜெருசலம் போயிருக்கிறேன், பெத்லகேம் போயிருக்கிறேன். பாதி பேர் என்னன்னே தெரிந்திருக்காது. எப்படி இருந்தாலும் இன்னும் சொல்ல போன மெக்காவு பக்கத்தில் இருக்க ஜித்தா வரைக்கும் நான் போயிருக்கிறேன். ஆனால் நாங்கள் உண்மையிலேயே மதசார்பினை நாங்கள் கடைபிடிக்கிறோம். நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா? கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நாங்களும் சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய அருமைக்குரிய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று சர்ச்சில் போய் 2 மணி நேரம் இருந்து பிரேயர் பண்ணியிருக்கிறார். நாங்கள் மதச்சார்பை கடைபிடிக்கிறோம். நீங்கள் ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல முடியுமா? தைரியம் இருக்கிறதா உங்களுக்கு? உங்களுக்கு தைரியம் இருந்தால் நாளைக்கே பத்திரிகை கூப்பிட்டு நானும் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுவேன் என்று சொல்லக்கூடிய தைரியம் முதலமைச்சருக்கு அவர்களுக்கு இருக்கிறதா? இல்லை. எந்த திட்டத்தை எடுத்தாலும் எதிர்ப்பது, எதற்கெடுத்தாலும் உச்ச நீதிமன்றம் போவது. நீதிமன்றம் சரியாக இருந்தால்தான், நீதிமன்றமும் நிர்வாகமும் இரண்டும் இணைந்து பணியாற்றினால்தான் ஒரு நாட்டில் நல்லது நடக்க முடியும். எப்படி ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சேர்ந்து இருந்தால் ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார், அது நல்ல முறையில் நடைபெறும், மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வர முடியும். இங்கு எந்த திட்டங்களையும் பற்றி கவலை இல்லை. ஒரே திட்டம், தன்னுடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது முதலமைச்சராக வேண்டும். அதற்காக ஒரு கூட்டணியை இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். கூட்டணியில் இருக்கிற மதிப்புக்குரிய திருமாவளவன் நீதிபதியை விமர்சனம் செய்கிறார்கள். நீதிபதியை விமர்சனம் செய்வது நியாயமா? அப்படி பார்த்தால் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதித்தவர் அண்ணன் EPS அவர்கள். அன்றைக்கு மதிப்புக்குரிய கலைஞர் இறந்தபோது சென்னை மெரினா கடற்கரை வைக்க வேண்டும் என்று இடம் வேண்டும் என்று அண்ணன் EPS முதலமைச்சராக இருக்கும் போது ஸ்டாலின் அவர்கள் மனு கொடுக்கிறார். ஆனால் அதற்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்தது. அன்னி ஜானகி அம்மையார் இறந்தபோது மெரினா கடற்கரையிலே இடம் வைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அதை மறுத்தார். என்ன காரணம் சொன்னார்னா, முன்னாள் முதலமைச்சருக்கு இடம் கிடையாதுன்னு சொன்னார். அதே இது இன்னைக்கு கலைஞருக்கு வந்தது. ஆனால் நீதிமன்றத்துக்கு போய் இடம் வாங்கிட்டு வந்தார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அதை அந்த நீதிமன்ற தீர்ப்பை மதித்து நடந்தவர் அன்னைக்கு அண்ணன் EPS அவர்கள். நீதிக்கு தலைவன் வழி வந்தவர். நீங்கள் எதுவுமே செய்யவில்லை, எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மேலே அண்ணன் EPS அவர்கள் இருக்கும்போது கொண்டு வந்தார். இன்னைக்கு அது நிலைமை என்ன?
முடிந்ததா முடியவில்லையா கூட தெரியவில்லை. விடியாத அரசு என்ன செய்ய போறது தெரியவில்லை. மேட்டூர் அணையின் உபரி நீர் கடலிலே சென்று வீணாக கலக்கிறது. அதற்கு ஒரு அணை கட்ட வேண்டும், தோணிக்கடவு திட்டம் வேண்டும் என்று இந்த மக்கள், பகுதி மக்கள் கேட்கிறார்கள். ஆனால் அதற்கு பணம் இல்லை. பணம் எதுக்கு இருக்கிறது? தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கார் ரேஸ், கோடி கோடியாக பணம் செலவு பண்ணி சென்னையிலே கார் ரேஸ் நடத்துகிறார். அதற்கு பணம் போகிறது. ஆனால் இங்க தோணிக்கடவு திட்டம் செய்வதற்கு பணம் இல்லை. காரணம், இவருடைய மனம் இல்லை. இப்படிப்பட்ட ஆட்சி நிச்சயமாக நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். வெகு விரைவில் அதற்கான மாற்றங்கள் மக்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. இப்பொழுது ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. 41% இருந்த திமுக செல்வாக்கு இன்னைக்கு 30% குறைந்திருக்கிறது என்ற ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. இன்னொருவருக்கு ஒரு கருத்து கணிப்பு போடுகிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி, கருத்து கூட்டணி இன்னைக்கு 36% இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது என்று ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. ஆகவே இன்னும் கூடும், நாட்கள் கூட கூட திமுக செல்வாக்கு குறைய குறைய நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அதிக இடங்களை பெற்று நிச்சயமாக ஆட்சி அமைக்கும், ஆன்மீக ஆட்சி அமைக்கும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேசுவதற்கு வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும், மாவட்டத்தில் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து மீண்டும் இந்த மண்ணை நேசிக்கிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். Taste the Daily.